வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். டிசம்பர் மாத ராசி பலன் நம்ம பார்க்க போகிறோம். வருஷத்துடைய கடைசி மாதம். ஸோ 2025 என்ன நடக்க போதோ ஒரு சின்ன முன்னோட்டம் அப்படியே டிசம்பர் லேசாக எல்லா ராசிக்கும் தெரிய வந்துடும். அது என்னங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். உங்களோட சுய ஜாதகத்தை எப்போவுமே ஒரு தடையாவது நீங்கள் ரீட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஆஸ்ட்ராலஜி ப்ரிடிக்ஷன்ஸ்லாம் புரிய வரும். நீங்கள் கேட்டதுக்காக தான் அந்த ராசி லக்னம் காம்போலாம் கம்பைன் பண்ணி கொடுத்துருக்கேன். டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பார்த்து புரிஞ்சுங்க. இந்த பொது பலன் எந்த அளவுக்கு உங்களுக்கு பொருத்தி அதை அனலைஸ் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு ப்ரிடிக்ஷன் அந்த மாதிரி தான் கொடுத்துட்ருக்கோம். தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். விரைவில் 1 மில்லியன் நெருங்கிடுவோம். என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். 2025 உங்கள் எல்லாருக்கும் நல்ல ஒரு பலனை கடவுள் கொடுக்கட்டும். www.lifehoroscope.in இந்த ஒரே ஒரு வெப்சைட் மட்டும் தான் நம்மளுது. அந்த சைட்டில் உள்ள சர்வீஸை பயனுள்ளதாக பயன்படுத்துங்க. நன்றி. ரிஷபராசி. ரிஷபராசி எல்லாரும் ஒரு கனவுல இருப்பீங்க. எப்படின்னா, அடுத்த வருஷம் இப்போவே நீங்கள் நியூ இயர் பலன் சூப்பர், சனி பயிற்சி ஆஹா ஓஹோ, குரு பயிற்சி இன்னும் அப்படியே வரப்பிரசாதம், ராகு கேது பயிற்சி எக்ஸ்ட்ராடனரி இப்படிங்கிற ஒரு கனவுல இருப்பீங்க. ஒரு சிலருக்கு ஒரு புலம்பெல்லாம் நான் பார்த்தேன். எங்களுக்கு வாழ்க்கையே மாறல, விதியே மாறல, கதியே மாறல, ஒன்றுமே மாறல, வேலையே இல்லை, வருமானமே இல்லை, இப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு புலம்பல் அப்படிங்கிறதே நான் பார்த்தேன். நான் ஏற்கனவே நிறைய முறை விளக்கம் கொடுத்துட்டேன். இந்த வீடியோட எண்ணிலையும் அந்த கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்கேன். இப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ரிஷபம் அப்படிங்கிற ராசியில் பிறந்து டிசம்பர் மாதத்தை நம்ம எப்படி எடுத்துக்கலாம். ஏன்னா ஒரு முன்னோட்டம், அடுத்த வருஷம் நடக்கக்கூடிய டிரான்சிட்லாம் இப்போ முன்னோட்டமாக ஏதாவது ஒரு பிளானை கொடுக்கும். அந்த வகையில் உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் சூப்பர் பொசிஷனில் இருக்கார். சுக்கிரன் அருமையாக இருக்கார். சுக்கிரன் எங்கே இருக்காருன்னா மகரமில், ரிஷபத்துக்கு 9th ஹவுஸில், பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்துல, அவருக்கு அப்படியே அடுத்த வீட்டில் சனி, 10ல் சனி வக்கர நிவர்த்தி அடைஞ்சிருக்கார். வக்கர நிவர்த்தி அடைஞ்சு ஸ்ட்ராங்காக இருக்கார், பொசிஷன் எடுத்திருக்கார். அப்போ சுக்கிரனும் சனியும் நல்லா இருக்குன்னா சுக்கிரன் எதை குறிக்குது, சனி எதை குறிக்குது, ரெண்டு நீங்கள் கால்குலேட் பண்ணணும். புதன் 3வது பிளானட் சப்போர்ட்டிங் ரோல். புதன் அவர் மெயினான பிளானட் புத்திக்கு. அவர் விருச்சிகமில் வக்கர நிவர்த்தி அடைகிறார். விருச்சிகமில் வக்கர நிவர்த்தி அடைகிறாருன்னா உங்கள் ராசியான ரிஷபத்தை நேராக பார்வையிடுறாருன்னு அர்த்தம். இதுதான் பொசிஷன். இதில் என்ன நமக்கு தெரிஞ்சுக்க போகிறோம்னா, இந்த டிசம்பர் 2024 பொறுத்த வரைக்கும் சுக்கிரன்னா பணம், சுக்கிரன்னா மணி. ரிஷபத்தில் பிறக்கிறவங்களே கொஞ்சம் மணி ரிலேட்டடான இன்ட்ரெஸ்ட் அதிகம் உடையவன்னு அர்த்தம். பொதுவான கருத்து. மணி, குடும்பம், ஃபேமிலினா ஃபேமிலி தேவைகள். இப்போ ரிஷபம் 9ஆம் இடத்துல வருதுன்னு சொன்னால் ஏதோ ஒரு லக்கு டிசம்பரில் உங்களுக்கு ஏதோ ஒரு லக்கு, எனக்கு ஏதோ லக்கு, எனக்கு ஏதோ கிடச்சிது, யாரோ கொடுத்தாங்க, எனக்கு ஜாக்பாட் அடிச்சுது, எனக்கு ஒரு மாதிரி பாசிட்டிவாக ஃபீல் பண்ணுறேன். அது சுக்கிரன். சனி ஆப்பர்ச்சுனிட்டி. 10ல் சனி வக்கர நிவர்த்தி அடைஞ்சு சுக்கிரன் க்ளோஸாக வந்திருக்கார், நெருக்கத்தை வந்திருக்காருன்னா அந்த சுக்கிரன் என்ன பண்ணுவார், அந்த சனி அப்படியே பார்வையிடுறதுக்கு அந்த ஃபோக்கஸ் இருக்கும். அப்போ சனி கொஞ்சம் பாசிட்டிவாக ஆப்பர்ச்சுனிட்டி, வாய்ப்புன்றதே பெரிய விஷயங்க. வாய்ப்பு கிடைச்சா போதும். திறமையும் அறிவும், உங்கள் திறமை நிறைய இருக்குது, அறிவு நல்லா இருக்குது, படிச்சிருக்கீங்க, தெளிவாக இருக்கீங்க, கூர்மையாக இருக்கீங்க, வாய்ப்பு கிடைச்சா போதும். அந்த வாய்ப்பை சனி உருவாக்குவார், தருவார், கண்டிப்பாக தருவார். ஸோ டிசம்பரில் அந்த சுக்கிரன் சனியுடைய காம்போ சூப்பராக இருக்குது. பக்கத்தில் இருக்க ஒரே சனியுடைய வீட்டை க்ளோஸாக. புதன் பார்வை உங்கள் ராசியை புதன் பார்க்குறாரு, வக்ர நிவர்த்தி அடைஞ்சு பார்க்குறாரு. புத்தி அப்படியே சும்மா தீட்டி வைப்பார், உங்களை ரெடியாக இருக்க வைப்பார், அலர்ட். ஒரு மாதிரி இந்த இந்த நான் காத்துட்ருக்கேன், ஐம் வெயிட்டிங், ரெடி, அந்த மாதிரி புதன். அந்த மாதிரி புதன் ஒரு தயார் நிலையில் இருக்கார் உங்களுக்கு. ஸோ ஏதோ ஒரு வாய்ப்புக்காக நீங்கள் உங்கள் மனசு, உங்கள் புத்திலாம் ரெடியாக இருக்குன்னு அர்த்தம். ரிஷபராசியை சேர்ந்த உங்களுக்கு ஏதோ ஒரு வாய்ப்பு நாளாக அப்படியே அதுக்காக ஏங்கிட்டு இருக்கீங்க, காத்துட்ருக்கீங்க. இதான் சான்ஸ், இது நம்ம விடக்கூடாது. நம்ம லைஃப் சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும் அப்படின்னா இந்த சான்ஸை நம்ம பயன்படுத்தும். ஒரு மாணவனாக இருந்தால் அது எக்ஸாம் எடுத்துக்கலாம், ஒரு போட்டி தேர்வு எடுத்துக்கலாம். ஒரு வேலைக்காக தேடக்கூடிய நபர், நீங்கள் ஒரு இளைஞர், ஒரு வேலை, இதுதான் வாய்ப்பு, இப்போ தான் இன்டர்வியூ நடக்குது, எஸ் மிஸ் பண்ணக்கூடாது, வித்தவுட் ஃபெயில். ஒரு திருமணம், எஸ் இதான் சான்ஸ், நம்ம இந்த முறை யோசிக்கிறேன்னு சொல்லக்கூடாது, ஓகேன்னு சொல்லிடணும். அதுதான் வாய்ப்பு. இந்த வாய்ப்பு வருது. இந்த 3 கிரகமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும். பொருளாதாரம், வேலை, கல்வி, 3 விஷயத்துக்குமே பாசிட்டிவாக இருக்குது. சரி, இப்போ குரு வக்கரமாக இருக்கார், அதை பற்றி ஒன்றும் சொல்லலையா? சொல்கிறேன். குரு வக்ரம் ரிஷபத்தில். இது வரைக்கும் கொஞ்சம் குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனையில் இருந்தது. அப்படியே ஒரு மாதிரி செயின் லிங்க் மாதிரி கொஞ்சம் கை கொடுத்த மாதிரி இருந்தது. இப்போ போயிட்டாரு, குரு தனியாக இருக்கார். ஆனாலும் குரு பார்வை சுக்கிரன் மேலே வரும். சுக்கிரன் பார்வை தான் குரு மேலே இருக்கார்.
இப்போ குரு வந்து வக்ரம் ஆகிறது ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் நல்லது தான். தேவையில்லாத தொல்லைகள், தேவையில்லாத பிரச்சனைலாம் விலகி போகுதுன்னு அர்த்தம். செவ்வாயுடைய பொசிஷன் மட்டும்தான் கொஞ்சம் ஃபேவரபுளாக இல்லை. செவ்வாயுடைய பொசிஷன் வந்து நீச்சம் அடைஞ்சு, அதுவும் ரிஷபத்துக்கு 3ஆம் இடத்துல மறைவு. அப்போ அது ரிலேட்டடான மேட்டர்ஸ் மட்டும் கொஞ்சம் நீங்கள் தள்ளி போடலாம். அவ்வளோதான். செவ்வாய் ரிலேட்டடான விஷயத்தை கொஞ்சம் தள்ளி போடலாம். என்னென்ன விஷயம் லிஸ்ட்டு கொடுத்துட்றேன். டிசம்பரை பொறுத்த வரைக்கும் 15 தேதி வரைக்கும் சூரியன் வந்து உங்களுக்கு 7ல் இருப்பார். அப்புறம் 8ஆம் இடம் மார்கழி வந்துட்டால் தனுசில் சூரியன் ஷிஃப்ட் ஆகிடுவார். உங்களுக்கு சுகஸ்தானாதிபதி அவர் வந்து 8ல் மறைவார். இந்த பக்கம் செவ்வாய் நீச்சம். எதை கிளியராக பாயிண்ட் பண்ணுதுன்னா, இந்த வீடு மாற்றுறது, வீடு வாங்குறது, டோக்கன் அட்வான்ஸ் கொடுக்குறது, இந்த பிளாட் புக் பண்ணுறது, இந்த மேட்டர்ஸை கொஞ்சம் தள்ளி போடலாம். இந்த வாகனம் வாங்குறது, வாகனம் சம்மந்தப்பட்ட புக்கிங் எடுக்கிறது, இந்த மேட்டர்ஸை ரிஷபத்தை சேர்ந்தவங்க தள்ளி போடலாம். அதே மாரி உங்கள் பர்சனல் சார்ட் நல்லா இருந்ததுன்னா அது உங்களோட ஓன் சாய்ஸ். பட் எப்போவுமே செவ்வாய் நீச்சம், செவ்வாய் அப்புறம் வக்ரம், குரு வக்ரம், சூரியன் 8. ஸோ இது எல்லாமே சூரியன் வந்து உங்களுக்கு 4th ஹவுஸ் லார்டு, செவ்வாய் வந்து லார்ட் ஆஃப் 7. அது மட்டும் இல்லாமல் செவ்வாய் வந்து பொதுவாக பூமிக்காரங்கள். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இந்த டிசம்பர் மாதம் வரக்கூடிய இந்த வாய்ப்புகளை தள்ளி போடலாம். இது ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. 2வது மாணவர்கள் நான் சொல்லிட்டேன். இந்த புதனுடைய பார்வை வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னோம்னா, குருவுடைய பார்வையில் புதனும், புதனுடைய பார்வையில் குருவும். இது எப்படின்னா, என்னுடைய மாஸ்டர் வந்து பெஸ்ட்டா இல்லை நான் வந்து பெஸ்ட்டா, என் மாஸ்டரையே நான் மிஞ்சி காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சவால் அப்படி எடுக்கக்கூடிய ஒரு மாதம். சூப்பராக இருக்குது. இப்போ செவ்வாய் வந்து நீச்சமாக இருக்குன்னு நம்ம பார்த்தோம். இப்போது கல்யாண விஷயம்லாம் எப்படி, ஏதாவது ஏற்பாடு பண்ணலாமா இல்லை அப்படியே கொஞ்சம் அப்படியே விட்டுடலாமா? சுக்கிரன் பார்வை செவ்வாய் மேலே இருக்கிறதுனால நான் வந்து கல்யாண ஏற்பாடு பண்ண வேண்டாம்னு சொல்ல மாட்டேன். பட் என்ன சொல்ல முடியுது அப்படின்னா, இந்த செவ்வாய் வந்து வக்கரமாக அடையுது. அது என்னென்னா, இந்த திருமண முயற்சி அதுக்குண்டான பேச்சுவார்த்தைலாம் இப்போ முதல்ல ஒருத்தரை சந்திக்கிறீங்க, பேசுகிறீங்க. அது ஆரம்பத்தில் அப்படியே ஒரு மாதிரி ஒரு சின்ன குழப்பத்தை அப்படியே கொடுக்கும். இது கன்க்ளூட் பண்ணலாமா, அக்செப்ட் பண்ணலாமா? பெண்களுக்கு வராது. ஆண்கள் மேலே உள்ள நம்பிக்கை பெண்களுக்கு வராது. ஆண்கள் மேலே நம்பிக்கை பெண்களுக்கு கொடுக்காது, ரிஷபத்தை சேர்ந்தவங்களுக்கு. அதே மாதிரி ஆண்களுக்கு எப்படி தோணும் அப்படின்னா, நம்ம வந்து கரெக்டாக தான் டீல் பண்ணுறோமா அப்படின்னு தோணும். ஏன்னா செவ்வாயை பேஸ் பண்ணி தான் நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த மாதத்தை வந்து நீங்கள் வந்து முடிவு எடுக்காமல் ஒரு வரன் பார்க்குறீங்க, அதை ஃபிக்ஸ் பண்ணாமல் இல்லை அதை வந்து டோட்டலாக ரிஜெக்டும் பண்ணாமல் நீங்கள் வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கலான்றது என்னோட ஒப்பீனியன். யூ கேன் டேக் சம் மோர் டைம். இந்த திருமண முடிவை அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்காதீங்க, அது இருந்தால் போதும். அடுத்து ஆரோக்கியம், ஹெல்த்து. இங்கே ஒரு பாயிண்ட் நான் ஹைலைட் பண்ணணும். சனி நல்லா இருக்கார், அப்போ ஆயில்லாம் பிரச்சனை இல்லை, கரெக்டு தான். அங்கே உங்களுக்கு 5ல் கேது, இங்கே 3ஆம் இடத்துல செவ்வாய் நீச்சம், அப்புறம் வக்ரம், ஜென்மத்திலே குரு, அப்புறம் சூரியன் 8க்கு ஷிஃப்ட் ஆகிடும். அது எப்போன்னா உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி 16th ஆஃப் டிசம்பர், மார்கழி மாதம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ சூரியன் 8ல் போயிட்டாருன்னா நெருப்பு வீடு, குரு பூமி தத்துவத்தில் இருக்கார், செவ்வாய் வந்து நீர். இது எப்படி இருக்குன்னா, இந்த செவ்வாய் வந்து நீச்சம் அடைஞ்சு அவர் வந்து லார்ட் ஆஃப் 7 and 12, சூரியன் வந்து லார்ட் ஆஃப் 4, அவர் 8ஆம் இடத்துல மறைவு. ஒன்று திடீர்னு ஒரு அப்படியே கோல்டு கன்வெர்ட் டு ஹீட்டு, இல்லை சூடு, உடம்பு சூடாகி அதனால் அப்படியே கோல்டு சடனாக, இந்த மாதிரி ஒரு திடீர்னு ஒரு அலர்ஜிக் ரியாக்ஷன். அப்புறம் சம்டைம்ஸ் சில பேருக்கு அசிடிட்டி மாதிரி அப்படியே ஒரு மாதிரி எரிச்சல். அன்றைக்கி தான் பார்த்து பயணம் பண்ணுறீங்க, காரமாக சாப்பிட்றீங்க, அப்படியே பேர்ன் ஆகுது மாதிரி ஃபீல் ஆகும். குரு வேறு ஃபஸ்ட் ஹவுஸு, வயிறு ஏதோ ஒரு மாதிரி கல் மாதிரி அப்படியே ஒரு மாதிரி வச்சுருக்காரு. ஃபஸ்ட் ஹவுஸ்லேயே குரு, என்ன சாப்பிட்டாலும் வயிறுலாம் ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளாகவே இல்லை, எதை சாப்பிட்றதே தெரியல, எதை சாப்பிட்டாலும் ஹெவியாக இருக்குது, வெயிட்டாக தெரியுது, கல் மாதிரி இருக்குது அப்படின்னு ஒரு உணர்வை கொடுக்கும். இதெல்லாம் வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக எனக்கு தெரியல. ஓகே, இட்ஸ் அ ப்ராப்ளம், பட் அது நிவர்த்தி ஆகிற மாதிரி தான் இருக்கே தவிர அது நிவர்த்தி ஆகாத மாதிரி இல்லை. அதனால் பயப்பட தேவையில்லை. பெண்கள் இல்லத்தரசிகளை பொறுத்த வரைக்கும் கம்ஃபர்டபுளான பொருளாதாரத்தோட ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஜோனில் லைஃப் கொண்டு போகுது, பெரிய பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லலாம். சீனியர்ஸ் ரிஷபம், உங்களுக்கு எதுக்கு கவலை? கையில் பணம் இருக்குது. ரிஷபத்தை சேர்ந்தவங்க நிறைய பேருக்கு போஸ்ட் ரிட்டைர்மெண்ட் லைஃப்லாம் பார்த்தீங்கன்னா பணம் வச்சுருப்பாங்க, பேக்கப் பண்ணிக்குவாங்க. சுக்கிரன் ஆதிக்கத்தில் பிறக்கிறவங்களே எப்பவுமே பணம் கையில் வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு அதிர்ஷ்டமே பணம் எங்கேயாவது வந்துடும். அது ஒரு பெரிய லக்கு. நீங்கள் ஒருத்தர்கிட்ட உதவி கேட்டால் கூட, ஒரு 10 பேர் ஒரு உதவி கேட்குறாங்க அப்படின்னு சொன்னோம்னா, அந்த சுக்கிரனுடைய ஆதிக்கம் கொண்டவங்க உதவி கேட்டால் உடனே கிடைக்கும். அதுதான் வந்து அந்த பிளானட்டுடைய ஸ்ட்ரென்த்து. எப்படி வந்து ஒரு புதன் வந்து நாலேஜோ, அவங்க வந்து ஒரு 10 இடத்துல
ஒரு ஒரு சபையில் வந்து ஒரு அறிவு ஆலோசனையை கொடுத்தாங்கன்னா புதன் ஆதிக்கம் கொண்டவர்கள் ஆலோசனை கொடுத்தா உடனே ஏற்றுப்பாங்க. ஏன்னா அந்த புத்தி அப்படி ஷார்ப்பாக பேசுவாங்க. இந்த புதன் சுக்கிரன் வந்து ஒரு 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 ஈர்ப்பு. சில பேருக்கு அந்த காம்போ இருக்கும் புதன் சுக்கிரன், அது இன்னும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி குரு வந்து ஒரு மதிப்புக்குரிய ஒரு கிரகம். குரு வந்து ஒரு மதிப்புக்குரிய ஒரு கிரகம். அந்த மாதிரி இது நம்ம ரொம்ப வெளியே போக வேண்டாம். ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து மெயினாக பார்க்குறது வயதில் மூத்தவர்கள், சீனியர்ஸ். நீங்கள் வந்து கவலைப்பட வேண்டிய வருஷமோ மாதமோ இது இல்லை. ஏன்னா உங்களுக்கு வந்து அந்த அந்த சனி சாதகமாக, ராகு கேது பெயர்ச்சி, குரு நெக்ஸ்ட் டிரான்சிட் எல்லாமே அட்வான்டேஜாக இருக்கிறதுனால நினைத்ததை நடத்தக்கூடிய, நினைத்ததை செய்யக்கூடிய, விரும்பிய ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு அமைப்பை தரும். என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்தது டிசம்பர் மாதத்துக்குண்டான பிளானட்டரி பொசிஷனை பேஸ் பண்ணி அதை பற்றி ஒரு ரிசர்ச் பண்ணி அதுக்கு ஒரு ப்ரெடிக்ஷனை கொடுத்துருக்கோம். இது ஒரு பொது பலன். இது வந்து ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக கொடுத்துருக்கு. இது வந்து நீங்கள் தனிப்பட்ட முறையில் அது உங்களுக்கு 100% பொருந்துமானால் அந்த அளவுக்கு அது பொருந்தாது. பட் டு த மேக்ஸிமம் அது என்ன பொருந்தும். அதோடு சேர்த்து உங்கள் லக்னம் என்ன அப்படிங்கிற நான் பார்க்க சொல்லியிருக்கேன். அதுக்கு நிறைய பேர் இன்னும் கூட கேள்வி கேட்குறீங்க. நான் தொடர்ந்து அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ராசி அப்படிங்கிறதுக்கு ஒரு வீடியோ, லக்னம் அப்படிங்கிறது நீங்கள் ராசியிலே அந்த பேரை வச்சு ஒரு வீடியோ. உதாரணத்துக்கு நீங்கள் வந்து கடகராசி, லக்னம் வந்து மகரம் அப்படின்னா கடகராசியும் பாருங்கள், மகர ராசியும் பாருங்கள். அப்போ உங்களுக்கு புரிஞ்சிடும் தசா புத்தி என்ன. இதை மைண்டில் ஏற்றிங்க. தசா புத்தி தெரியலன்னா அதுக்கு தான் உங்கள் பேர்த் சார்ட்டை ஒரு முறையாவது பாருங்கள். உங்கள் ஜனன நட்சத்திரம் என்ன, அதை பேஸ் பண்ணி உங்கள் வயசுக்கு ஒரு தசா புத்தி மாறிட்டே இருக்கும். 9 கோள்களும் தசையை ரூல் பண்ணும். அதில் என்ன பீரியடில் இருக்கீங்கன்னு தெரிஞ்சுங்க. அது ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி டீட்டெயில் ஹாரோஸ்கோப் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் www.lifehoroscope.in இந்த வெப்சைட்டில் உங்களுடைய ஹாரோஸ்கோப்பை அப்ளை பண்ணி எடுத்துக்க முடியும். அதர் சர்வீஸும் ஆட் பண்ணியிருக்கேன். வாஸ்து ரிலேட்டடான டவுட்ஸ் ஃபுல்லாக கிளாரிஃபிகேஷன் லேர்ன் வாஸ்துன்ற டைட்டிலில் கொடுத்துருக்கேன். நியூமராலஜி இப்போது 2025க்கு நான் பலனும் கொடுத்துருக்கோம். ராசி லக்னம் காம்போவும் 2025 கொடுத்துருக்கு. நியூ இயர் ப்ரிடிக்ஷனும் கொடுத்துருக்கேன். சனி பெயர்ச்சி வரைக்கும் நான் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தாச்சு. நான் அடுத்து ராகு கேது குருலாம் வருவாங்க. பட் அது அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம். எல்லா மாதமும் தொடர்ந்து வந்து ஆஸ்ட்ராலஜி ரிலேட்டடாக இந்த சப்போர்ட் வந்து நான் ஏன் பண்ணுறேன்னா, என்ன சில பேர் கேட்டாங்க, நீ வந்து இந்த ஹாரோஸ்கோப் டெய்லி காலையிலேயே பார்த்துருவியா, எழுந்தவுடனே ஃபஸ்ட் ஹாரோஸ்கோப் பார்த்துருவியா, பார்த்து தான் டே பிளான் பண்ணுவியா? நான் அப்படி பிளான் பண்ண மாட்டேன். பட் எனக்கு ஆல்மோஸ்ட் அந்த டெய்லி அந்த ஸ்டார்ஸ்லாம் தெரியும் இல்லையா, எந்த ஸ்டாரில் பிளானட் மூவ் ஆகிட்டு இருக்குன்னு. பட் நான் எப்படி அதை யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, பர்சனலாக இப்போ மந்த்லி ட்ரான்சிட் ப்ரிடிக்ஷன் நான் எப்படி கொடுக்குறனோ அதே தான் எனக்கு ஃபிக்ஸ் பண்ணிக்குவேன். ஸோ மந்த்லி ட்ரான்சிட் ப்ரிடிக்ஷன் வந்து உங்களுக்கு நான் கொடுக்கும்போது என்னோடய ராசிக்கு அது எப்படி மூவ் ஆகுது, என்ன நடக்க போகுது, என்ன ப்ளஸ் மைனஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா கொஞ்சம் மைண்டில் ஏற்றிக்கும். என்ன தான் நடக்கிறத தடுக்க முடியாது, பட் முடிஞ்ச அளவுக்கு அதை பிளான் பண்ணிடலாம். ரெண்டாவது வந்து டெய்லி விஷயத்தில் என்னென்னா, ஏதாவது ஒரு புதுசாக பண்ண போகிறோம், இல்லை ஏதோ ஒரு முயற்சி பண்ண போகிறோம், யாரையோ ஒருத்தரை சந்திக்க போகிறோம், இல்லை ஏதோ ஒரு விஷயத்தை அப்ளை பண்ண போகிறோம். அது எப்படி நடக்கும் அப்படிங்கிறத அந்த டே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அந்த டேயில் உள்ள ஸ்டார் அது நமக்கு ஃபேவரான ஸ்டாரா, அது நமக்கு கை கொடுக்குமா, அன்றைக்கி செய்கிற செயல் வந்து எந்த அளவுக்கு வெற்றி அடையும், இதெல்லாம் அந்த ஹோரை இதெல்லாம் டெஃபினட்டாக பார்க்கறது உண்டு. எல்லா சமயம் பார்க்குறோமோ இல்லையோ, எல்லா சமயம் அப்படி அதை நிமிஷத்துக்கு நினச்சி வாழ முடியாது. அது சாத்தியமே இல்லை. அப்படி நானும் இந்த ப்ராக்டிஸை வந்து உங்களை பண்ணவும் சொல்லலை. சில பேர் அதுவே ஒரு ப்ராக்டிஸெல்லாம் வச்சுருக்காங்க. பட் நான் அப்படிலாம் ரெக்கமெண்ட் பண்ணல. நான் சொல்கிறது ஒரு மந்த்லி ஒன்ஸ் ஒரு ரீடிங். அதே மாதிரி உங்களுக்கு வந்து டெய்லி ஸ்டார்ஸ்லாம் பார்க்க தெரியுதுன்னா அது நீங்கள் பர்சனலாக யூஸ் பண்ணிக்கலாம். பர்டிகுலர் ஏதாவது ஒரு விஷயம் பண்ண போகிறீங்க, முயற்சி எடுக்க போகிறீங்க, ஒரு டாக்டர் சந்திக்கலாம், ஒரு அப்ளிகேஷன் வாங்கி நீங்கள் ஃபில் பண்ணி ஏதோ ஒரு விஷயத்துக்காக அப்ளை பண்ணலாம், லோன் ட்ரை பண்ணலாம், ஒரு திருமணத்துக்கு வரன் பார்க்க போகலாம், இல்லை வரனை செலக்ட் பண்ணலாம், அன்றைக்கி தான் நீங்கள் ப்ரொஃபைல் வந்து அப்லோட் பண்ணலாம். இந்த மாதிரி நல்ல விஷயங்களை நீங்கள் முதல்ல செய்யும்போது அந்த நாள் நமக்கு சாதகமாக இருந்ததுன்னா நிச்சயமாக அதோடைய தொடர்ந்து அந்த பயணம் அப்படிங்கிறது சக்ஸஸ் கொடுக்கும். இவ்வளோதான் விஷயம். ஒரு வீடு வாங்குறீங்க, ஒரு வீடு மாற்றுறீங்க, ஒரு வாகனம் வாங்குறீங்க, ஒரு வாகனத்துக்கு வந்து நீங்கள் வந்து செலவு செய்கிறீங்க, உங்கள் குழந்தைங்களை வந்து படிக்க வைக்கிறீங்க, அவங்களுக்கு ஏதோ ஒரு புக்ஸ் வாங்கி கொடுக்குறீங்க. இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணது தான் ஆஸ்ட்ராலஜி. பிளானட்டரி பொசிஷனை வந்து நம்ம வந்து அதாவது கிரகங்கள் உண்மையிலேயே பலன்லாம் தருமா நிறைய பேர் கேட்டாங்க. நான் பர்சனலாக பேசும்போது என்னுடைய அனுபவத்தில், எனக்கு தெரிஞ்ச அறிவுக்கு என்னுடைய அனுபவத்தில் கிரகங்கள் பொய்யும் சொல்கிறதில்லை, அது தவறுறதும் இல்லை. மேபி அதை நாம் தவறாக புரிஞ்சிக்கலாம், இல்லை சரியாக யூகம் பண்ணாமல் போகலாம். பட் யூகம் சரியாக பண்ணோம்னா அது நிச்சயமாக அதோட பலனை க்ளீனாக கொடுத்துரும்.
இதுதான் என்னுடைய கருத்து. ஸோ ஆஸ்ட்ராலஜி சர்வீஸ் வந்து தொடர்ந்து நான் பண்ணுறதுக்கு மெயின் காரணம், இது வந்து நிறைய பேர் எங்களுக்கு பர்சனலாகவும் தேங்க் பண்ணியிருக்காங்க, என்னை மீட் பண்ணவங்களும் தேங்க் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வந்து ஒரு கைடன்ஸ் வந்து கொடுக்கும்போது அது வந்து அவங்களுக்கு பயனுள்ளதாக, ஒரு ஒரு ஆபத்தான காலம் ஒன்றை செய்யாதீங்கன்னு தடுக்கிறோம், ஒரு நல்ல காலம் ஒன்றை எப்படியாவது செஞ்சு முடிங்கன்னு சொல்லி அவங்கள ஊக்கப்படுத்துகிறோம். ஸோ அந்த அந்த டிரான்சிட் வந்து என்னென்னா ஃபேவரபுளாக இல்லை அன்ஃபேவரபுளான்னு கணிக்கிறது மட்டும் தான் நம்மளுடைய வேலை. அதை அவங்களுக்கு கொடுக்கும்போது அவங்க அதை பாசிட்டிவாக கொண்டு போகிறாங்க. சில பிரச்சனைக்கு சொல்யூஷன் இருக்குது, சில பிரச்சனைக்கு சொல்யூஷன் இல்லாமல் அதை கடந்து போகிறது நல்லது, சில மறந்து போகிறது நல்லது, சிலதை விட்டுறது நல்லது, சிலதை நம்ம எடுத்துக்கிறது குட் லக். இந்த மாதிரி புரிதல் தான் இந்த ஆஸ்ட்ராலஜி. நம்ம ஆஸ்ட்ராலஜி வந்து வெறும் கேல்குலேஷனும் கிடையாது, அது ஒரு லாஜிக்காக நீங்கள் கனெக்ட் பண்ணியும் பார்க்கணும். ஒரு லாஜிக்காக கனெக்ட் பண்ணும்போது தான் அது புரியும். ஸோ இதெல்லாம் என்னுடைய தனிப்பட்ட அனுபவத்தை நான் கொஞ்சமாக உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். தொடர்ந்து பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு உறவுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைஃப் ஹாரோஸ்கோப். இஸ் பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.